ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு A2 Career யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் பிளஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு சில பேருக்கு கொடுக்க வேண்டிய பதிலையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ள வந்துறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாருமே தைரியமா இருந்தா நம்ம ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே தைரியமா இருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்ணிடுறேன். அதோட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன அண்ட் முக்கியமான டவுட் என்னன்னா, இந்த சீட் அலாட்மெண்ட்ல டி மார்க்னு போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா டோட்டல் மார்க். அது தனி மார்க் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்க கட் ஆஃப் தான் அந்த டோட்டல் மார்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல யாரும் குழம்பிக்க வேண்டாம். டி மார்க் அப்படின்னா டோட்டல் மார்க். தென் ஒரு சில பேருக்கு ஆன்சர்ஸ், அதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது அரசு கல்லூரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிடபிள்யூடியும் ஜெனரல் கோட்டாவையும் குழப்பிக்காதீங்க, மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த கட் ஆஃப் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா தமிழ் லாங்குவேஜ்ல தான் சொன்னனே தவிர கனடாவோ பிரெஞ்சோ அதுக்கப்புறம் ஏதாவது லட்டின் மொழியிலையோ நான் வீடியோ போடல. தூய தமிழ்ல தான் வீடியோ அப்படிங்கிறது போட்டேன். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியும். அதை மீறியும் ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நான் எல்லாரையும் டிமோட்டிவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிமோட்டிவ் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? உண்மையை தான் என்னால சொல்ல முடியும். எனக்கு 120 கட் ஆஃப்க்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பட் எனக்கு அது தேவை கிடையாது. நான் உண்மையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுப்பேன். கவர்மெண்ட் காலேஜஸ் ஹை கட் ஆஃப் இருந்து இல்லைன்னா ஒரு டீசென்ட் கட் ஆஃப் இருந்துன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அது நிதர்சனமான உண்மை, மாற்ற முடியாது. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் உண்மை. கவர்மெண்ட்ல போயிட்டு நான் ஏழை, நான் பணக்காரன், எனக்கு புவர் ஃபேமிலி அதெல்லாம் சொன்னா கவுன்சிலிங்ல அதெல்லாம் எடுபடாது. உங்க மார்க் தான் அங்க பேசுமே தவிர உங்க பேக்ரவுண்ட் அங்க பேசாது. சோ நீங்களா ஒரு புது கருத்தை உருவாக்கி குழப்பம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கும் ஒருபடி மேல போய் என்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன பண்றாங்களாமா, இவங்களுக்கு இந்த கந்து வட்டி வாங்கி நகை அடமானம் வச்சு பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கு நாங்க தான் காரணமா. நாங்க என்ன காரணம் ஆக முடியும்? படிச்சு மார்க் எடுத்தா உங்க பசங்களுக்கு சீட் கிடைக்க போகுது. இதுல என்ன இருக்குது? நாங்களா கம்மியா மார்க் எடுக்க சொன்னோம்? நாங்களா கவர்மெண்ட்ட போய் இந்த பசங்களுக்கு சீட் அலாட் பண்ணி கொடுங்க, செலக்ஷன் கமிட்டி இவன் எனக்கு தெரிஞ்ச பையன் அவனுக்கு சீட் அலாட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க சில்ட்ரன்ஸுடைய மார்க்கை பொறுத்து தான், கட் ஆஃப் பொறுத்து தான் சீட் கிடைக்குமே தவிர நான் வீடியோ போடுறதுனாலயோ அல்ல நான் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலயோ எல்லாம் உங்களுக்கு சீட் கிடைக்காம எல்லாம் போகாது. நல்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். சோ பாத்தீங்கன்னா என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதை யோசிச்சு போடுங்க. இது ஏதோ என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையான கண்டென்ட் தான் கொடுக்குறேன். எனக்கு பொய் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பொய் பரப்பணும் அப்படிங்கிற தேவையும் எனக்கு கிடையாது. ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நான் டிமோட்டிவ் பண்றதுக்கோ எதுக்கோ சொல்லல. அதுக்கு வீடியோல நான் கிளியரா தானே சொன்னேன். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இவ்வளவு கட் ஆஃப் தான் கிடைக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல மற்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத கிளியரா சொன்னேன். மீறியும் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்காம அறகுறையா கமெண்ட் போட்டதுக்கு என்னோட சேனல் எந்த பொறுப்பும் ஏத்துக்காது. சோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். 99% ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும். 1% பேருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு தெளிவான விளக்கம் இல்லாம வீடியோ அறகுறையா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு அறகுறை கருத்தை உள்ள வாங்கிக்கிட்டு இதே மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது. ஸோ கமெண்ட் போடும்போது யோசிச்சு போடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கமெண்ட் போடும்போது அந்த கமெண்ட் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு பார்ப்பேன். ஏன்னா அது சேனல் சம்பந்தப்பட்டது. இந்த கமெண்ட் ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சேனலை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னோட எய்ம் யாரையும் டிமோட்டிவ் பண்ணணுங்கிறதோ யாருக்கும் கவர்மெண்ட்ல சீட் கிடைக்காம போகணுங்கிறதோ கிடையாது. நான் உண்மையான தகவலை கொடுக்கணும். இப்ப நான் ஒன்னு சொல்லிட்டேன், 115க்கு காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதை நம்பி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஏமாற்றமே தவிர எனக்கு ஏமாற்றம் கிடையாது. அது சொல்றதுக்கு எனக்கு நேரமும் ஆகாது. எனக்கு அந்த விஷயம் தேவையில்லை. நான் உண்மையா தான் சொல்லுவேன். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசென்டான கட் ஆஃப் 174க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். மற்றபடி உங்க லக்குக்கு வேணா செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் இல்லைன்னா மாப்பு ரவுண்ட் நடந்துச்சு அப்படின்னா மேபி 165 கீழே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் லக் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுல என்ன நினைச்சாலும் சரிதான். இதுதான் உண்மையான இது. உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது எல்லாருக்குமே புரியும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஸோ இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.